பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அடிப்படை தூண்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ நிறைய டாபிக்ஸ் அட்ரஸ் பண்ணணும். நியூட்ரிஷன் பற்றி, உடற்பயிற்சி பற்றி, உறக்கத்தை பற்றி, அப்புறம் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது எப்படி, அந்த மாதிரி சில டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சூரிய வெளிச்சத்தோட அருமை, அதனால் நமக்கு உடம்புக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போ சூரிய வெளிச்சங்கிறது அதுவும் நம்ம போல் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ், நம்ம நாடு போல் இருக்க ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ்க்கு இலவசமாக த்ரூ அவுட் த இயர் ஒரே மாதிரி 6 மணிக்கு சன்ரைஸ், 6 மணிக்கு சன்செட்டு, சாயங்காலம் 6 மணிக்கு சன்செட்டு. முன்ன பின்ன ஒரு அரை மணி நேரம் போகலாம். சில பேர் சம்மரில் 5:30 மணி இருக்கும், கொஞ்சம் டிசம்பர் ஜனவரியில் பார்த்திங்கன்னா ஒரு 6:15 இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி கான்ஸ்டண்ட்டாக நமக்கு ஃப்ரீயாக எப்பவும் போல் கிடைக்கிறது சூரிய வெளிச்சம். நிறைய நாள் பார்த்திங்கன்னா அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், இந்த போலார் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நார்த் போல், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வின்டர் மந்த்ஸில் இந்த அக்டோபர், நவம்பர், மார்ச் வரைக்குமே அவங்களுக்கெல்லாம் சூரிய வெளிச்சமே இருக்காது. 1-2 மணி நேரம் தான் சூரிய வெளிச்சம் இருக்கும், மற்ற நம்மலாம் இருட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அவங்களுக்குலாம் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ். நமக்கு சூரிய பகவான் என்ன பண்ணுறார், எப்போவுமே ஃப்ரீயாக ஈஸிலி அவைலபிள், டெய்லி இருக்கிறார் ஒரே ரொட்டீனில். ஸோ இது முக்கியமாக என்ன சூரியனை நம்ம கொண்டு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சர்க்கேடியன் ரிதம்னு சொல்கிறது. இது டே டைம், இது நைட் டைம் அப்படின்னு செட் பண்ணுறதுக்கு பேர் சர்க்கேடியன் ரிதம். அதாவது இந்த சர்க்கேடியன் ரிதமை சுற்றி தான் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ், இப்போ க்ரோத் ஹார்மோன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் சர்க்கேடியன் ரிதமை கொண்டு தான் அது உடம்புல உற்பத்தி ஆகுது. இந்த கார்டிசால்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸு, இதெல்லாமே சர்க்கேடியன் ரிதமை கொண்டு தான் அமையிறது. ஸோ நம்ம உடம்பு வளர்ச்சிக்கு, நம்ம மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த சர்க்கேடியன் ரிதம் இம்பார்ட்டண்ட்டு. இல்லை பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் அந்த இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் லைட்டு வெளிச்சம்லாம் இல்லாமல் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எலக்ட்ரிசிட்டி அவ்வளவா இல்லாத இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளக்கு, எங்கேயாவது ஒரு விளக்கு இருக்கும் ஒரு வீட்டில், ஒரு பல்பு எரியும். இல்லை பொதுவாக எதாவது விளக்கு வச்சுக்கிட்டு இந்த பெட்ரோமாக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அது எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இருட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு எல்லாம் நல்லா கடும் உழைப்பாளிகளாக இருப்பாங்க. சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க. 6 மணிக்கு முன்னாடி 7 மணிக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு கீப்பிட்டு எல்லாம் உட்காந்து எல்லாம் வாசலில் உட்காந்து எல்லாம் பேசி படித்து சீக்கிரமாக படுத்து தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சிச்சு. அப்போ அவங்களுக்கு உடல் உழைப்பும் இருந்தது, உடலும் ஆரோக்கியமாக இருந்தது. அப்புறம் எல்லாம் நம்ம லைட்ஸ் எல்லாம் வர 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 நம்ம அந்த டே டைமை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணி, அதுவும் இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் பிரைட் லைட்ஸ், கடையிலேருந்து வீட்டு வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளேருந்து எல்லாம் பிரைட் லைட்ஸ் இருக்க போய், அதுவும் இல்லாமல் இந்த டிவி, இந்த ஃபோன் ஸ்க்ரீனு, டேப் ஸ்க்ரீனு, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனு, அதில் எல்லாம் அந்த பர்டிகுலர் ப்ளூ லைட்டுன்னு சொல்லக்கூடியது. அந்த ப்ளூ லைட்டுங்கிறது நம்ம கண் ரெட்டினாக்குள்ளே இருக்கிற அந்த லைட் ரிசெப்டர்ஸ் இது இது நைட் டைம்னே உணர வைக்காது. அது டே டைம்னே நினைக்க வைக்கும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நைட்டுக்கு தூங்க வேண்டிய ஹார்மோன் மெலட்டினின் ஒரு ஹார்மோன் சுரக்கணும். அது லைட்டு டிம் ஆனால் தான் சுரக்கும். இப்போ அந்த சன்லைட் நேச்சுரலாக டிம்மானா அது 6-7 மணிலேருந்து பீக் 8 மணி 9 மணி ஆகும்போது எல்லாருக்கும் தூக்கம் நேச்சுரலாக வரும், தூங்கி விடுவாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக நம்மளை சுற்றி நிறைய லைட்டு, அந்த லைட்டு பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனை பார்க்குறோம், லேப்டாப்பில் வேலை செய்கிறோம், டிவியை பார்க்குறோங்கும்போது அந்த ப்ளூ லைட் இது நைட் டைமுங்கிறதே கொண்டு வராது நம்ம மூளைக்கு. அது நம்ம டே டைம்னே நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த மெலட்டனின் சுரக்காமல் தூக்கமும் தடையாகுது. 11, 12, 1 மணி ஆனாலும் சில பேர் தூங்குறதில்ல. அப்புறம் ஆனால் காலையில் எழுந்துச்சி வேகமாக ரெடியாகி வேலைக்கு போகணும். அப்போ ஸ்லீப் இன்டரப்ட் ஆகுது. அப்போ இது மாதிரி இந்த நைட் டைம் ஷார்ட் ஆகி தூக்கம் குறையும் போது அப்போ நமக்கு உடம்புக்கு நார்மலாக தேவைப்பட வேண்டிய ஹார்மோன்ஸ் எல்லாம் அந்தந்த டைமுக்கு சுரக்காமல் அப்நார்மலாக போகத்தான் உங்களுக்கு இந்த கார்டிசால் லெவல்ஸ் அதிகமாகிறது, அன்டைம்லி அதிகமாகிறது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றது, அப்புறம் ஒபிசிட்டி காரணம், டயபெட்டிஸ் காரணம், பிளட் ப்ரெஷர் காரணம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் வியாதி வர்றதுக்கும் காரணமாக போயிடுது. ஸோ அதனால் இந்த சர்க்கேடியன் ரிதம்
ரெகுலரைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். காலையில் எழுந்து சூரிய வெளிச்சத்தை பார்க்கணும். காலையில் எழுந்து இது கண்ணாடி போட்டிருக்கோம், கண்ணாடி கழட்டிட்டேன்னா கண்ணாடியில் நிறைய யூவி பிளாக்கர்ஸ் இருக்கும். நம்மளோட சில நல்ல குவாலிட்டி கண்ணாடியிலலாம் வந்து யூவி பிளாக்கர்ஸ் போட்டிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த பிளாக்கர்ஸ் போட்டோன்னா நம்ம காலையில் சூரிய வெளிச்சம் பார்க்கும்போது அதோட இம்பேக்ட் நமக்கு தெரியாது. அதனால கண்ணாடியை கழட்டிட்டு ஒரு 5 நிமிஷமாவது சூரியனை பார்க்கணும். நம்ம ஆக்சுவலி நம்ம பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் காலையில் எல்லாம் நதியில் நீர்நிலையில் போய் குளிப்பாங்க. குளிச்சுட்டு அர்க்கியம்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம காலை வழக்கத்தில். வந்து ஒரு கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க, இல்லை சின்ன சின்ன இந்த காப்பர் பாத்திரங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து தண்ணி எடுத்து இப்படி சூரியன் முன்னாடி ஈஸ்ட் ஃபேஸிங் முன்னாடி நின்று உதய சூரியன் மேலே நம்ம வந்து இப்படி நீரை கொடுக்கறது, அதை அர்க்கியம்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கே நம்ம நீர் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில். அப்போ சொல்லும்போது சூரியனை போற்றி அந்த மாதிரி சில மந்திரங்கள்லாம் இருக்குது, சொல்லி செய்வாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம உடம்புல சூரிய வெளிச்சம் படுது, நம்ம கண்ணில் சூரிய வெளிச்சம் படும்போது இது காலையில் இது காலை நேரம் வந்தாச்சு அப்படிங்கிறது உடம்பை தயார் பண்ணிக்கிறது. அதாவது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக சுரக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ரிச்சுவலாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு 6 மணி செட் ஆகும் போது எல்லாம் வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் டிம் ஆயிடுது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே இது நைட் டைம், இனிமேல் வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இப்போ ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய டைம், இப்போ தூங்க போக வேண்டிய டைம்னு ஒரு ரிமைண்டர் கொடுத்து சில ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சுரக்க வைக்கிது. ஸோ இந்த சர்க்கேடியன் ரிதம் ரெகுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த 6 மணிக்கு மேலே அதிகமாக ஸ்டிமுலேஷன் இருக்கக்கூடிய இந்த அழுகிற சீரியல், இந்த சண்டை போடுற நியூஸ் சேனல்ஸு இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் குறைச்சிட்டு இந்த ஸ்க்ரீனை ஃபோனை பார்க்காம மைண்டை எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டு, ஒரு மியூசிக் கேட்குறது, புஸ்தகம் படிக்கிறது, ஜேர்னலிங் அந்த எழுதுறது, இன்றைக்கி நாள் பூரா நான் என்ன பண்ணேன் அந்த மாதிரி எழுதி ரிலாக்ஸ்டாக ஒரு ஈவினிங் கொஞ்சம் மூச்சு பயிற்சி அது மாதிரி பண்ணி தூங்க போனீங்கன்னா அன்றைக்கி தூக்கமே குவாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும், பெட்டராக இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ உடம்பு கிராஜுவலி வந்து அந்த சைக்கிளுக்கு அடாப்ட் ஆகிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ இந்த விதத்தில் சூரிய வெளிச்சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது, உடம்புக்கு முக்கியமாக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு வைட்டமின் டின்னு சொல்லுவோம். இந்த வைட்டமின் டி வந்து உடம்புல ஒரு 160-70 ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த வைட்டமின் டிங்கிற சத்து நமக்கு தேவைப்படுது. முக்கியமாக போன் ஹெல்த், எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும். எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃப்ராக்சர் ஆகாது, எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உடம்புல வலி வராது. இப்போ வந்து ஏஜ் கொஞ்சம் 30-40 வயசு தாண்டிட்டாலே நிறைய லேடிஸ்க்கு ஆஸ்டியோபொரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்கிறோம். ஆஸ்டியோபொரோசிஸ்னால் எலும்பு தேய்மானம். அந்த எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எலும்பு வந்து அப்படியே அரிச்சு அப்படியே வீக் ஆயிரும். அந்த ஃப்ரேம் வீக் ஆச்சுன்னா எப்படின்னா என்ன ஆகும், உடஞ்சி போயிடும். நம்ம அதுக்காக அப்படின்னா உடையாது எலும்பு. நம்ம எங்கேயா தடுக்கிட்டு கீழே விழுந்தோம்னா அந்த நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது. பட் இதில் வீக்காக இருந்தது, ஆஸ்டியோபொரோசிஸ்லாம் இருக்குன்னா டக்குன்னு உடஞ்சிரும். முதுகெலும்பு, வெர்டிபிரல், அப்புறம் இடுப்பு எலும்பு, இதெல்லாம் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக உடையக்கூடிய பிக் போன் ஃப்ராக்சர். அப்புறம் அது படுக்க வச்சிரும், அப்புறம் பெரிய ஆப்ரேஷன் பண்ணோம், அப்புறம் எழுந்து நடக்க முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அது மாத்திரம் இல்லை, ஆஸ்டியோபொரோசிஸில் நிறைய உடம்பு வலி வரும், அங்கங்கே ஜாயின்ட் பெயின்ஸு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு சூரிய வெளிச்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சூரிய வெளிச்சம் விட்டமின் டி உற்பத்திக்கு டைரெக்டாக நம்ம தோல்லிருந்து தான் நம்ம விட்டமின் டியை வந்து சூரிய வெளிச்சத்தை உள்வாங்கி நம்ம அந்த விட்டமின் டியை வந்து உற்பத்தி பண்ணுறோம். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கும் அதனால தான் காலையில எல்லாம் நிறைய பேர் அந்த எக்ஸசைஸே யோகாலெல்லாம் சூரிய நமஸ்காரம்னு பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகுது, ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, பேலன்ஸும் வரும், உடம்புக்கு சூரிய வெளிச்ச சத்தும் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய வெளிச்சத்தினால நமக்கு வந்து நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம் அந்த ஸ்கின் மூலமாக. இது ரிலீஸ் ஆகும்போது நம்ம பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி பிளட் ப்ரெஷர் குறையும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வித் சூரிய வெளிச்சம். ஸோ அதனால வந்து மூடு சொல்லுவோம், மூட் சேஞ்சஸ். அதாவது இன்னைக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கும் போதெல்லாம் கலர்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிரைட் சனி எல்லோ அப்படின்னு போடுவாங்க. அந்த பிரைட்டுங்கிற வேர்ட்லேயே நமக்கு ஒரு மூட் எலிவேஷன் இருக்கும். அந்த ஒரு நல்ல பிரைட் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸு அப்படி இப்படிங்கிற க்ளோத்ஸ் போட்டாலே நமக்கு ஒரு மூட் எலிவேஷன். ஸோ இந்த டிப்ரெஷன், இப்போ சூரிய வெளிச்சமெல்லாம் கம்மியாக இருக்கிற ஊரில், நிறைய இந்த வின்டர் நிறையா இருக்கக்கூடிய ஊரில், நார்த்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போலார் கண்ட்ரீஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்காண்டினேவியன், நார்வேஜியன் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாங்கள டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய மக்கள்.
மக்களுக்கு. ஏன்னா அந்த நேச்சுரலி அவங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ விட்டமின் டியும் இதில் மெயின் ரோல். ஸோ அதனால் இந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படப்பட நமக்கு அதில் சூரிய வெளிச்சத்தில் நம்ம நிறைய இருக்க நமக்கு நேச்சுரலாக அந்த மூட் எலிவேஷனுங்கிறதும் வரும். டிப்ரெஷன் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம எல்லாம் we are all conscious about that skin color. நம்ம ஸ்கின்னு ஃபேராக இருக்கணும், ஃபேராக இருந்தால் தான் அழகு, ஃபேராக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனால வந்து அந்த சூரிய வெளிச்சத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். அதுக்காக பீக் சன்லைட்டில் இந்த மாதிரி சம்மர் சீசனில் போய் நம்ம 12 மணி 1 மணி வெயிலில் நினைப்பேன் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் தான் வரும். அப்படி இல்லை, அந்த இளங்காலை பொழுதில் நம்ம வெயில் படும்போது டெஃபினட்டாக மூட் இம்ப்ரூவ்ஸ், விட்டமின் டி கெட்ஸ் பெட்டர், நமக்கு சர்க்கேடியன் ரிதம் செட் ஆகும், நமக்கு வந்து இந்த எல்லா உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லாமே அந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து நமக்கு ஒரு டோன் டு த டே இட் செட்ஸ். அதாவது இப்படி தான் நமக்கு டே டைம் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆரம்பமே ஒரு நல்ல ஆரம்பித்து கொடுக்கும். ஸோ அதனால் நமக்கு தினம் தவறாமல் நம்ம என்ன வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருந்தாலும் இல்லைனாலும் தவறாமல் நடக்கக்கூடியது, கட்டாயமாக நடக்கக்கூடியது ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா, சூரியன் காலையில் 6 மணி ஆனால் உதிச்சிருவார். ஸோ அதை வந்து நம்ம தவறாமல் வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு பயன்பெறணும். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.